இப்போது நம்ம ஃபாண்ட் கலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறோம், எப்படி டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது, எப்படி ஹைலைட் பண்ணுறது, இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பண்ண ஃபார்மெட்டை எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி ஃபார்மெட்டை மட்டும் காப்பி பண்ணுறது, அந்த மாதிரி மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃபை நான் எடிட் பண்ண போகிறேன், அதாவது கலர் எடிட்டிங் பண்ண போகிறேன் நான் இப்போது. ஃபஸ்ட்டு நான் டெக்ஸ்ட் கலர் மாற்ற போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் மாற்றுறதுக்கு இங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு மெரூன் கலர் எடுத்துக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் கலருக்கு ஃபாண்ட் கலர்னு மெசேஜ் இருக்கும், சேஞ்ச் தி கலர் ஆஃப் யுவர் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலருக்கு நம்மளுக்கு ஷேடிங்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஷேடிங்னாலும் ஒன்று தான், பேக்ரவுண்ட் கலர்னாலும் ஒன்று தான். ஸோ நான் இப்போதைக்கு இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் ஹைலைட் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஹைலைட் ஆப்ஷன் எப்படி கொடுக்குறது, அது இந்த பக்கம் இருக்குது. டெக்ஸ்ட்டு ஹைலைட் கலர், இதில் ஹைலைட் கலர் யூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லோ கலரில் வந்து ஹைலைட் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கீவேர்டுன்ற ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணிட்டேன். ஸோ க்ரீன் கலர், அக்வா கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அக்வா கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிக்க முடியும் உங்களால். இப்போ அடுத்து இந்த பேராகிராஃப் எப்படி வந்து நம்ம மேனுவலாக எடிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் மேனுவலாக எடிட் பண்ணது பார்த்தீங்களா? ஸோ எப்படி மேனுவலாக பண்ணோமோ இப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகே, லைன் ஸ்பேஸிங் எல்லாமே அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஸோ எஃபெக்ட் போடுறதுக்காக இந்த இது அவுட்லைன் சேஞ்ச் பண்ணுறது பார்த்துக்கிட்டேன். அவுட்லைன் சேஞ்ச் ஆகுதா, அது மட்டும் இல்லாமல் ஷேடோஸ் ஆகுதா. ஸோ ஷேடோஸ் வருது பாருங்கள். ஸோ ஷேடோஸ் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஸோ தரையில் தெரிகிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு எடிட்டிங் மாதிரி இப்போ தெரியுது நம்மளுக்கு. இப்போ என்னென்னா, எனக்கு இந்த எடிட்டிங் இருக்குல்ல, இது மாதிரி எனக்கு இந்த பேராகிராஃபில் வேணும். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இதே மாதிரி எடிட் வரணுன்றக்காக இதுலேயோ இல்லை இதுலேயோ மூணுத்துலேயும் ஒரே நேரத்தில் போய் கொடுத்துட்டே இருக்க முடியாது நம்மளுக்கு. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டன்றனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ ஒரு ஃபார்மெட்டை நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார்மெட்டை மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் ஃபார்மெட் பெயிண்டர். அந்த ஃபார்மெட் பெயிண்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபார்மெட் வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ அதே ஃபார்மெட் நான் எடுத்திருக்கேன் நான் இப்போது. ஸோ அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபார்மெட் பெயிண்டர் அழுத்துங்க. இந்த பேராகிராஃபை என்னால் எடிட் பண்ண முடியும். ஸோ வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அது ஃபார்மெட் பெயிண்டர் ஆகும். ஏன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை செலக்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ மொத்த பேராகிராஃபும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஹைலைட்டோட எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இதுதான் விஷயம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே வந்து ரெண்டு வார்த்தையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன்ல, அது என்னோடய ஒரு மிஸ்டேக் தானே அது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி லைன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட் பெயிண்டர் இப்படி அழுத்தினேன்னா நம்மளுக்கு என்ன வருது, ஸோ கரெக்டாக அது வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஹைலைட்டோடு நான் வந்து செலக்ட் பண்ணி ஃபார்மெட் பெயிண்டர் அழுத்தினால தான் எனக்கு வந்து மொத்தமாக எல்லோ கலரில் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ ஹைலைட் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஹைலைட்டுக்கு ஓகே, ஸோ ஹைலைட் மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா ஹைலைட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஃபார்மெட் பெயிண்டர்னால் என்ன பண்ணும், ஃபார்மெட்டை மட்டும் தூக்கிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து கிளியர் ஃபார்மெட்டிங் இருக்கா. இப்போ இதை நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஃபார்மெட்டிங் கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு கிளிக் பண்ணோடனே மொத்த ஃபார்மெட்டும் போயிடுச்சு.
இந்த ஹைலைட்ஸை தவிர்த்து. ஏன் ஹைலைட்ஸ் போக மாட்டேங்குது? ஏன்னா ஹைலைட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. அதை நம்மளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் விஷயம். ஓகே. ஸோ இந்த 2 பேராகிராஃபோட ஃபார்மேட்டை நான் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன வருது, கலர் எடிட்டிங் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஓகே, தேங்க்யூ.